ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து நானும் கார்த்தியும் இருந்தோம். செகண்ட் எபிசோட்ல பார்த்தோம்னா நான் கார்த்தி மோத்தி மூட் ஆஃப் மோத்தி. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஆனா இருந்தாலும் நீ கவினை கூட்டு வந்திருக்க வேண்டாம். அதெல்லாத்தையும் பார்த்து இப்படிதான் இருக்கும் அப்படின்றது ஆக்சுவலா இல்ல. மோத்தி ப்ரோக்கு எப்போ மேரேஜ், கார்த்தி அண்ணாக்கு எப்போ மேரேஜ்? நம்ம 2 பேரும் பண்ணிக்கலாமா? நீ எல்லாம் எப்படி இருக்க வேண்டியவன் ஜப்பான்ல. தினேஷ் ப்ரோ கதை வேணா நம்ம பேசுவோம். நல்லா இருக்கு. கரெக்ட். Hey, Fred Vlogs and Vibe with Karthik and Moti Anand. உனக்கு ஏன் புதுசா நம்ம ஏதோ ஒரு பேர் வைக்க கூடாது? Cook with Moti Anand. மூட் வித் Moti. நல்லா இருக்கு இதுவும். ஐ மீன் மூட்னா நீ நினைக்கிறது கிடையாது. ஓ மூட். அந்த இதுல இட்ஸ் லைக் ஒரு மூட். ஓ மூட் ஆஃப் மோத்தி. நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேஸ். அவன் பாரு டேய் நான் ஏன்டா என்னையாடா சொன்ன மாதிரியே வந்துட்டான்டா ஒருத்தன். அவனை உள்ள கொண்டு வந்துட்டு சைலண்டா உட்கார வைடா. சரி ஓகே கைஸ், இப்போ என்னன்னாக்கா இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா இது வந்து பாட்காஸ்ட் எபிசோட் நம்பர் 2. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து நானும் கார்த்தியும் இருந்தோம். செகண்ட் எபிசோடில் பார்த்தோம்னா நான் கார்த்தி மோத்தி மூட் ஆஃப் மோத்தி. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இதை முதல்ல மூடுனா சரியான மோத்தி. உனக்கு என்ன இப்போதைக்கு மோத்தின்னு இருக்கட்டும், நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். கமிங் ஃபர்தர்ல பார்த்துக்கலாம். அடுத்த எபிசோட்ஸ் ஓகே ஓகே. இந்த தடவை வந்து கார்த்தி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்காரு. ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா வந்து தூக்கத்தில் இருக்கும்போது கூட்டிட்டு வந்து பண்ணணும்னா நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். தூக்கத்தில் இருக்கும்போது கூட்டிட்டு வந்து பண்ணணும்னா அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. அப்பயும் சொன்னது பேண்ட் போட்டு வாடான்ட்டு. அப்போ நான் சொன்ன விஷயம் என்னன்னாக்கா என் பேண்ட்டை கொடுக்குறேன்டா போட்டுக்கடான்னு. அப்பயும் போட்டுக்கல, 2 பேரும் ட்ரௌசரோட தான் வந்திருக்காங்க. நான் வந்து அப்பவே சொன்னேன் பேண்ட் அவர் இவ்வளவுதான் ப்ரோ இதே வெப்பாருன்னு கூட்டிட்டு வந்தா. இப்ப பார்த்தா 2 பேரும் தேவலாம் பாரு எதையோ வச்சு மறைக்க வேண்டியதா போச்சு. நம்ம எப்பயுமே நம்மளோட கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ல இருக்கணும். நமக்கு இதுதான் கம்ஃபர்டபுள். எனக்கு தெரியும் நீ எது கம்ஃபர்டபுள். நைட் எப்படி கம்ஃபர்டபுளா இருப்பேன்னு எல்லாருக்கும் தெரியும்டா. அவன் இப்பவே ஜட்டி போடாம தான் வந்திருக்கான். அது தெரியுமே. போட்டுருக்கீங்களா? ஓகே நெக்ஸ்ட் ஓகே. ஸோ இன்டு த செஷன் நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா 3 ரவுண்டு விளையாட போறோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு. விளையாடுறோம்னு சொல்லவே இல்லையாடா அவன். எல்லாமே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான். சீஃப் கெஸ்ட்னு சொல்லி என்ன பக்கத்துல உட்கார வச்சிட்டு நீங்க ஸ்டார் மூவிஸ்ல இருந்து வரனால நான் உங்களுக்கு பேட்டி தரேன். நார்மலா நான் யாருக்கும் பேட்டி கொடுக்கறது இல்ல. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் போன தடவை நீங்கள் கேட்ட அந்த இன்ஸ்டாகிராம் கொஸ்டின்ஸ் தான் கேட்ட. எனக்கு நிறையலாம் வரல, ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டு மோத்தி. சூப்பர். ஃபர்ஸ்ட் நான் நீ கை வச்சுக்கோ. மோத்தி கேட்கலாமா? லாக் பண்ணலாமா? கேளுங்க என்னன்னு. மோத்தி சிங்கிளா? இதுதான் கொஸ்டின். அதான் தெரியுமே. ஐயோ இவன் டிப்ரெஷன் மூலக்கு போயிட்டான்டா. தெரியாம கேட்டான்டா கேள்வியை. விடுறா 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 பாய் விடுறா பாய். சொன்ன மாட்டியோ வீட்டில் எல்லாம் பார்ப்பாங்க. சிங்கிள்னே சொல்லு. வாழ்க்கைனா எல்லாரும் தடுக்கி விட்டு தான் ஆகணும். கை தட்டுங்களே. ஸோ இந்த மாதிரி வந்து வாழ்க்கையில் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சோகம் இருக்கும் இந்த எபிசோட் பாருங்க. மோத்தி அவனோட வாழ்க்கையோட இன்னும் சோகமாகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா மோத்தி வந்து அவன் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருக்கான் அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அதுவும் ஒரே லைன் தான் சொல்லுவான். அதுவே போதும். பொன்மொழிகள் எல்லாம் தெரிச்சு விட்டுட்டு இருக்கு. இவனோட பொன்மொழிகள்லாம் ஒரு 2-3 எடுத்து விட்டோன்னு வைங்களேன். ஆக்சுவலா புக் எழுதுறல, நீ ஏதோ சொன்னிய புக் எழுதிட்டு இருக்க. நீ வந்து கதை புக் எழுதாதா மோத்தி? நீ வந்து இந்த மாதிரி வரிகள்லாம் நீ சொல்றல கவுண்டர், அதெல்லாம் ஒரு புக் எழுது. இந்த தம்பிள் காமெடி சொன்ன ஞாபகம் இருக்கா? அதை நான் மக்கள்கிட்ட சொல்லி ஆகணும். வேண்டாம். நமக்குள்ள இருக்கிறது அது நமக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். அப்படியா? எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. சேகர் செத்துருவான். அண்ணா ஹவு மச் டு யூ லைக் கார்த்தி யுவர் பாண்டிங்? நாங்கள் என்னமோ புருஷம் பொண்டாட்டியாமா? ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எந்த பாண்டிங் இருக்கணுமோ அந்த பாண்டிங் இருக்கு. நீயும் வா. ஒரு வானவில்லின் பக்கத்திலே வாழ்ந்து பார்க்கிறேன். தெரியுதா எது பாடுறாங்க? பின்னாடி லைட் கலரை பார்த்தல. இந்த கூட்டத்துக்கு நான் சம்பந்தம். எங்க தலைவனே வந்தான். உங்களுக்குள்ள சண்டை வந்தா எப்படி சால்வ் பண்ணுவீங்க? யாரை கேட்குறீங்க நீங்க? உனக்கு ரேஷ்மாக்கும் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். நமக்குள்ள சண்டை வந்தது இல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கிறது தான். ஆனால் வந்து ஃபோன் பண்ணி என்னடா பிரச்சனை எதாக இருந்தாலும் சொல்கிறா அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அவளுக்கு பிடிச்சதை வாங்கி தருவேன், சாப்பிட அழைச்சிட்டு போவேன், காலையே விழுந்து விடுவேன். அதுதான் முதல் இது. ஸோ கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்து பார்ப்பேன். அவளால் பேசாமல் இருக்க முடியாது, அவளே சண்டை போட ஆரம்பிச்சிருவா.
எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே இதெல்லாம். ஓகே, ரெண்டு கொஸ்டின் பக்கத்தில் இருக்கு. மோத்தி ப்ரோக்கு எப்போ மேரேஜ், கார்த்தி அண்ணாக்கு எப்போ மேரேஜ்? நம்ம 2 பேரும் பண்ணிக்கலாமா? அதான் சொல்ல வந்தது என்னன்னா, அவனும் இப்போ தம்பி கேங்ல பார்த்தனா பிரதீப்பும் தினேஷும் அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கல்யாணம் பண்ணாங்க. இப்ப கல்யாணம் யாருக்கு? தீபக்கும் விக்னேஷ்க்கும். சோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அதே மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, மோத்திக்கு எனக்கும் ஒரு பேட்ச்ல போறோம். எனக்கு தெரிஞ்சு அப்படி நடக்காது. ஒரே நாள்ல பண்ணுவோம். ஒரே முகூர்த்தத்துல நீ உங்க வீட்டுல நான் எங்க வீட்டுல அந்த மாதிரி சொல்றேன். பண்ணலாமா? பொண்ணு கிடைக்கணும் ப்ரோ. அதுக்கு இது உனக்கா மோத்தி பொண்ணு கிடைக்காது. மோத்தி பொண்ணு யாரெல்லாம் ஃபேன்ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுல இருந்து ஒரு மோத்தி சூஸ் பண்ணுவான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஏங்க நான் என்ன பொறுக்கி போட்டு விளையாண்டுருக்கேங்க. இதெல்லாம் இவர் மட்டும்தான். நான் வந்து பெண்களை மதிக்கிறேன், இந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டேன். எனக்கு யாராவது கமெண்ட் பண்ணுங்கப்பா. ரேஸ்மா கமெண்ட் பண்ணுவாங்க. அவ ஏன் வீடியோக்கு கமெண்ட் பண்ண மாட்டா? ஆக்சுவலா வந்து அந்த கொஸ்டினுக்கு இன்னும் பதில் என்னன்னா, மோத்திக்கு நெக்ஸ்ட் இயர் ஜூனுக்கு முன்னாடி கல்யாணம். ஏன்னா அடுத்த வருஷம் ஆகஸ்டுக்குள்ள வந்து 30 வயசு தொட்டுரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா, கார்த்திக் துபாய் எப்படி வேலை கிடைச்சது வந்தீங்க, அந்த ஸ்டோரி சொல்லுங்க. ஹவ் வாஸ் யுவர் இயர்லி டேஸ் அண்ட் வேர் வேர் யூ ஒர்க்கிங் அஸ் வாட்? இது நல்ல கேள்வி இல்லை? ஏன் இதுல என்ன இருக்கு? எல்லாம் ஒரே ட்ரெயினிங் இன்ஜினியர்ஸா ஒரு கம்பெனிக்கு வந்தோம். ஒரே கம்பெனி நேம் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். பட் ஆனா எல்லாம் ஒரே கம்பெனில வந்தோம், ஒரே கேம்ப்ல இருந்தோம். அகாமடேஷன். ஓகே, அகாமடேஷன்ல இருந்தோம். ஆமா, சூப்பரா இருக்கேனே. அங்கதான் தங்கணுமா நாங்க? அதுக்கு லெஃப்ட் சைடு ஒரு பில்டிங் தெரியுதா? இதுவா? என்னண்ணே கோட்ரஸ் மாதிரி இருக்கு. இங்க போய் என்னண்ணே தங்க முடியும்? இங்கதான் தங்கணும். ஆஸ் யூஷுவல் எல்லாரும் கோ த்ரூ பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் பயங்கர ஸ்ட்ரகிள். ஆமா, கோ த்ரூ பண்ணி தான் வந்து இப்போ ஓரளவுக்கு ஒரு ரூம் எடுத்து பார்த்தோம்னா அப்படிதான் இருக்கும். பட் ஸ்டேபிளா இருக்கும். ஸ்டார்டிங்ல நாங்க வந்து எங்க மூஞ்செல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் அகோரமா இருக்கும். மோத்தியோட அதுக்கு தான் நான் சொல்றேன். இப்போ எப்படி தெரியுமா இருக்கு? இப்படி உட்காந்துருக்கான். பேசுங்க, சீஃப் கெஸ்ட் நீ தான். பேசுறா நீ. சரி, ஓகே, இதையே வந்து டிஃப்ரெண்டா கேட்போம். நீங்க வந்து துபாய் வந்து பார்த்தப்போ பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருந்தது? அதாவது துபாய் அப்படின்ட்டு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சிருப்போம்ல, அது வச்சிருந்தோம். இப்போ வந்து நம்ம துபாய்னா எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? நீ சொல்லு. எல்லாத்துக்கும் நானே பேசிட்டு இருந்தா நீ பேசு. நீ எல்லாம் எப்படி இருக்க வேண்டியவன் ஜப்பான்ல? துபாயில வந்து பாலைவனத்துல மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்க. சொல்லு, துபாயை பத்தி நீ சொல்லி ஆகணும். எப்படி சொல்றது? வர முடியும். சொல்றா, துபாய் வந்து இந்த ஒரு ஹார்ட் பரிதாபங்கள்ல வர மாதிரி தான். இதுதான் சொல்லி காமிச்சிட்டு அப்படியே ஒரு பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டுட்டு இங்கே தானே வேலை பார்க்கணும்னு விட்டாங்க ஃபர்ஸ்ட் 2 வருஷம். அதுக்கப்புறம் இப்போ அப்படியே தீத்தபடி ஏதோ ஓரளவு ஓடிட்டு இருக்கு. ஸோ இதனால வந்து ஒரு கருத்து மக்களுக்கு ஆஸ் யூஷுவல் கருத்து கந்தசாமி. ஏங்க, கருத்துங்கிறது எப்பயாச்சும் ஒரு தடவை சொல்லலாம். அடிக்கடி சொன்னா அப்புறம் பேர் கெட்டு போயிடும். இதை அவன் எவ்வளவு நர்வஸா இருக்கான் பாருங்க. ஜாலியா பேசுறான். ஜாலியா தான் சும்மா பர்ஃபார்மன்ஸ் பண்ண அவ்வளோ போட்டுருவோம் அதை. சரி, ஓகே, இதானா உன்னோட பெர்ஸ்பெக்டிவ்? இதான் துபாய் வந்தப்போ எல்லாருக்கும் அந்த ஹார்ட் டேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக இப்போ வந்து இல்லை ப்ரொஃபஷனலாக கேட்கல, நார்மலாக துபாய் பார்த்தப்போ இப்பயும் அதே தான் ஹார்ட் டேஸ் அண்ட் இப்போ வந்து ஹாப்பி டேஸாக போகுது. இல்லை ஆக்சுவலாக என்னன்னா, இந்தியாவிலும் அதே குத்து தான் வாங்குறாங்க. ஸோ லைக் எங்கள் ஃபேமிலியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அதே தான் ஸ்ட்ரகிள் இருக்கு. ஆனால் இருந்தாலும் நீ கவினை கூப்பிட்டு வந்திருக்க வேண்டாம். வாழ்க்கையே போர் அடிக்குதா? என்ஜாய் பண்ண துபாய் வாங்க. மெயினாக என்னன்னா, இன்ஸ்டா அதெல்லாத்தையும் பார்த்து இப்படி தான் இருக்கும் அப்படின்றது ஆக்சுவலாக இல்லை. ரொம்ப தப்பான ஒரு பெர்ஸ்பெக்டிவ். துபாய் இஸ் ஒரு லேபர் ஓரியன்ட் ஒர்க்ஸ் தான் ரொம்ப அதிகம். ஒயிட் காலர். ஆமாம், மிஷின் லைஃப். இப்படின்னா ஒரு வாரம் முடிஞ்சிடும். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். வந்துடும். 7.5 வருஷம் ஆயிருக்கு. 6.5 வருஷம் ஆயிருக்கு. 7.5 வருஷம் ஆயிருக்கு. அதுக்கான அவுட்புட்டே வந்து இதுதான். ஸோ ஆக்சுவலாக நான் இதில் ஒன்று சொல்லணும் என்னன்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் வந்தப்போ வந்து ரொம்ப கம்மியான சேலரி தான் பேக்கேஜ் வாங்கிட்டு இருந்தோம். ரொம்ப அதாவது மற்றவங்க துபாய் வந்துட்டு விசிட் பண்ணி வாங்கினவங்களோட நம்ம ரொம்ப கம்மியான சேலரி வாங்கினோம். ஆனால்
அப்போது ஒரு ஹாப்பினஸ் இருந்தது பார்த்தியா, நம்ம கையில் கேஷே இருக்காது, ஆனால் நம்ம வந்து நமக்கு ஒரு கமிட்மெண்ட்டே இருக்காது, ரெண்ட் இருக்காது, எதுவும் இருக்காது. அப்போது ஒரு ஹாப்பினஸ் இருந்தது பார்த்தியா அந்த பேச்சுலர் லைஃப்பில், அது இப்போ கம்மியாக இருக்கும்னு தோணுது. ஐயோ மக்களே அப்படி சொல்ல அதிகமாக வாங்கும்போது கூட நமக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ் அதிகமாகிடுது. ஸோ உங்களோட இயர்லி கரியரில் இருந்தீங்கன்னா இப்போவே என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்ல வந்துட்டு இதோட முடிக்கிறேன். வாங்க அடுத்த கொஸ்டின். ஸோ என்ன சொல்ல வரானா, பேச்சுலர் இருந்தபோது கொஞ்சம் சந்தோஷமாகவும் இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குன்றதை தான் இன்டைரக்டா. இல்லை இப்போ வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏர்லி டேஸில் வந்து மணி கம்மியாக இருக்கும், பட் மணி கம்மியாக இருந்தாலும் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அதை என்ஜாய் பண்ணீங்க. என்ன என்ன இதெல்லாம் சும்மா என்ஜாய் பண்ணுங்கடா எல்லாம். ஸோ என்னன்னா லைக் பேச்சுலரா என்ஜாய் பண்ண சொல்றாங்க. ஆப்வியஸா வந்து கல்யாண லைஃப் அதுக்கான பிளஸ் மைனஸ்லாம் இருக்கு. பேச்சுலர் லைஃப்ல வெறும் பிளஸ் நிறைய இருக்கு. ஆமா கரெக்ட். ஓகே, இது வந்து ஏற்கனவே மோத்தி கேட்டோம். இது வந்து நம்ம 2 பேருக்கான கேள்வி. 3 பேருக்கும் எத்தனை எக்ஸ்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? கார்த்தி ப்ரோவோட சேர்த்து தினேஷ் ப்ரோவோட கதையும் சேர்த்து சொன்னா நல்லா இருக்கும். தினேஷ் ப்ரோ கதை வேணா நம்ம பேசுவோம். நல்லா இருக்கு. கரெக்ட். தினேஷ்க்கு 1995 ஸ்டார்ட் பண்ணி அப்பதான் பிறந்தான். ஸோ அப்ப இருந்து நர்ஸ் அப்பவே பார்த்து அப்படின்னு இருக்கான். அது வந்து அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்று முதல் இன்று வரை பெண்கள் அப்படி என்றால் தினேஷ் வந்து ஒரு நல்லவன் தான். திவ்யா பாப்பா சொக்க தங்கமா தினேஷ் மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு வாழ்க்கையில நீ கொடுத்து வச்சிருக்கணும். இது பின்னாடி பிரதீப் வந்து வீடியோ எடுத்து இப்போ போஸ்ட் பண்ண போறான். இப்போ வந்து அடிப்பான். நான் உன்னை காப்பாத்திருக்கேன். இதே மாதிரி எனக்கு எப்ப பிரச்சனை இருந்தாலும் நீ காப்பாத்தணும். எதுவாக இருந்தாலும் நமக்குள்ள இருக்கணும். நம்ம தெரியும்ல, நம்ம எல்லாரும் ரத்தத்தை கிழிச்சு சத்தியம் பண்ணி. ஆமாண்டா, நான் அதுல இல்ல, நீ தான்டா இருந்த. ஸோ என்னன்னாலும் வந்து எந்த ஒரு சீக்கிரட்டையும் வெளியே விடக்கூடாதுன்றது. நீ சொல்லு, தைரியமா நாளாச்சு. எனக்கு எக்ஸா? எனக்கு 3 எக்ஸ். என்னடா நம்பர்ஸோட சொல்றான்? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, இனிமேல சொல்லலாம், சொல்லாம இருக்கலாம். ஏன்னா ரேஷ்மாக்கே தெரியும், அதனால 3 எக்ஸ். கான்ட்ரோவர்சி. ஒரு பொண்ணு ஃபுல் நேம் சொல்லல, பேர் சொல்லக்கூடாது. இல்ல ஃபுல் நேம் நான் சொல்லல. மோத்தி ப்ரோ மேரேஜுக்கு ஓகே சொன்னா என் அக்கா மேரேஜ் பண்ண ரெடியா இருக்கா. ஷீ இஸ் இன் துபாய் ஆல்ரெடி. சூப்பர் மோத்தி, பேசிடுவோம். எங்க அப்பா அம்மா ஓகே சொல்லாம இதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு கூட நான் வைக்க மாட்டேன். தெரியும் வரைக்கும் போதும். அந்த ஓகே சொல்லாதனால தானே. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஆமா, பொண்ணா இருக்கு தம்பி. இட்ஸ் ஓகே. ஸோ என்னன்னா, மோத்தி வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் பாய். அவன் வந்து வாழ்க்கையில வந்து என்னதானாலும் பண்ணா இனிமே அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணுவேன்னு முடிவெடுத்துட்டு இருக்கான். ஓகே, திஸ் இஸ் ரவுண்ட் நம்பர் 2. ஒரு 7 ஷீட் இருக்கு என்கிட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? இந்த கொஸ்டின்ஸ் வந்து நானாக சூஸ் பண்ணது. இது வந்து ரேபிட் ரவுண்டுன்னு வச்சுக்கலாம். எனக்கு போதிய டைம் இல்லாத காரணத்தினால் என்னால் கரெக்டான ஒரு கேம் பிளான் கொண்டு வர முடியல. ஸோ கேமில் கொஞ்சம் சொதப்பல் இருந்ததுன்னா மேனேஜ் பண்ணிங்க. ஸோ இதை வந்து நான் இப்படி போடுவேன்னா அதில் வந்து 3 சீட்டு, நீ 3 எனக்கு எத்தனை பேலன்ஸ் இருக்கோ நான் எடுப்பேன். ஓகேவா? அதை யார்கிட்ட கேட்கணுமோ ஓப்பன் பண்ணிட்டு டக்குனு இப்போ வந்து மோத்தி எடுக்கிறான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்திக் இந்த கொஸ்டின் அப்படின்னு சொன்னதும் ஒரு 5 செகண்ட் டைமர், அதுக்குள்ள நீ ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? யோசிக்காம நான் எடுத்து யார் அதுல எழுதிருக்குமா? யாருக்கு கொஸ்டின் இல்ல, கொஸ்டின் இல்ல, அப்படி எழுதல. பட் வேணா மோத்தி அதை ஓபன் பண்ணிட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இதை யார்கிட்ட கேட்க போறேன். நீ என்ன எடுத்து கொடுத்துரு. நீங்க இதான் உனக்கு கொஸ்டின், நீ படிச்சிரு. படிக்காத ஓபன் பண்ணிட்டு நானே கொஸ்டின் படிச்சுட்டு ஆன்சர் சொல்லணும். நீயே கொஸ்டின் படிச்சுட்டு ஆன்சர் சொல்ல. ஓகே ஃபைன். ஓகே, கீழ குளிக் போட்டுரு. ஓகே, நீ எடுத்தா இது உனக்கு. ஓகே ஃபைன். ஓகே, அப்பனா வந்து இதுதான் கேம் பிளான். அப்படியே போட்டுட்டேன். வெயிட் மோத்தி, அவசரப்படக்கூடாது. ஓகே, அந்த சைட்ல இருந்து வருவோம். ஓபன் பண்ணதுல இருந்து 5 செகண்ட் டைம், அதுக்குள்ள நீ ஆன்சர் பண்ணணும். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. If we are in a movie, அதாவது டிவி ஷோ, what characters would be? ஓகே, எல்லாரும். ஓகேவா? நம்ம எல்லாருமே. அதாவது if we were in a movie show, we were in a movie. ஓகே, இது நல்லா இருக்கு. what characters would be? பஞ்சதந்திரம். அது வந்து ரொம்ப ஆப்டான ஒரு படம். எங்களுக்கு கரெக்டா இருக்கும். கேரக்டர்ஸ் பின் பாயிண்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா அதுல பேர்லாம் மறந்துருச்சு. ஆனா அந்த கேரக்டர் வைஸ் சொல்லலாம். ஒருத்தருக்கு மோத்திக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம்னா வந்து மோத்தி. மல்லு வந்து பேர் என்ன? தினேஷ் வந்து அந்த மல்லு. அப்புறம் வந்து இந்த கேரக்டர் மாட்டிக்குவேன். கல்யாணம் பண்ணாம இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கேன்.
ஸோ அந்த மாதிரி அந்த மூவி வந்து ரொம்ப ஜெல்லாகும் எங்கள் எல்லாருக்கும். ஆக்சுவலாக நம்ம நிறைய தடவை அதை வந்து சேர்ந்து பார்த்துருக்கோம். ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஒரு சீனுக்கும் நாங்கள் பார்க்கும்போது வந்து இது இவன் இல்லை இது அவன் இல்லைன்ட்டு எங்களுக்குள்ளேயே பேசிப்போம். ஏன்னா ரொம்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிங்க் இருக்கும். ஆமாம், அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம், ஒன்றா கூட்டாக பண்ணியிருக்கோம். ஓகே, செகண்ட் கொஸ்டின் மோத்தி. இருங்க. எஸ். வாட்ஸ் யோர் ஃபன்னியஸ்ட் மெமரி டுகெதர் ஃப்ரம் ஒர்க் ரூம்? ஃபன்னியஸ்ட் மெமரினா நான் என்னத்தை போய் சொல்கிறது? எனக்கு தெரியும், ஆனால் சொல்ல மாட்டேங்குது. நானும் சொன்னால் மாட்டிக்குவேன்னா. ஸோ ஃபன்னியஸ்ட் மெமரினா 2021 அந்த டைம், நம்ம கோவிட் டைம் எக்ஸாக்டாக ஊரே அழுதுகிட்டு இருந்தது. உலகமே அழுதுட்டு இருந்த டைம். எங்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வேலை செய்ய விட்டது தான். காலையில் போவோம் வருவோம், ஒரே இடத்துல சாப்பிட்டு, அது மட்டும் தான் பண்ணுவோம், வேலைலாம் பார்க்க மாட்டோம். காலையில் போவோம் வருவோம். ஃபன்னியஸ்ட் மெமரிங்கிறதோட பெஸ்ட் மெமரி ஆஃப் ஒர்க். ஆமாம், அதுலேருந்து ஏதோ சொல்லு. நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம், ஃபன்னாக இருப்போம், வந்துடுவோம். அடுத்து ஓகே, இவ்வளோ பெரிய கொஸ்டின். இஃப் யூ குட் ஹேவ் அ சூப்பர் பவர் ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டாக. பட் இட் ஹேட் டு பி கைண்ட் ஆஃப் யூஸ்லெஸ், வாட் வுட் பி? எனக்கு தெரியும், இன்விசிபிள். பார்த்துருவேன். ஏய், நான் ஆன்சர் பண்ணணும்டா. சாரி, எனக்கு உன்னை பற்றி தெரியுன்றனால சொன்னேன். கெட்டது நடக்காம பார்த்துப்பான்னு சொல்லுவாங்க. இல்லை, நான் இதோட பெட்டராகவே ஒன்று யோசிச்சு வச்சுருக்கேன். அதுதான்டா உண்மை. நான் வந்து நல்லாவே அப்படியே தேவைப்படுற நேரத்தில் அப்படியே மறைஞ்சிட்டு இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோரில் வருவாள்ல அந்த மாதிரி அப்படியே மறைஞ்சிட்டு தெரியும் பாரு இது எதுக்கு. இல்லடா, நம்ம ஏதாவது இப்போ ஒர்க்கில் ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம். தப்பு பண்ணுற நேரத்தில் டக்குன்னு நம்ம அதை தான் சொன்னேன், மீன் பண்ணேன். ஓகே ஃபைன். ஓகே, அகைன் கார்த்திக். இல்லை, இப்போ நான் நீயா? ஓகே ஃபைன். ஆசைப்பட்டுட்டான், அவனா கேட்டிருக்காப்ல. கண்டிப்பாக மாற்ற மாதிரி கொஸ்டின். இஃப் யூ குட் ஸ்டார்ட் அ ரூமர் அபவுட் யுவர் செல்ஃப். எப்படி கரெக்டாக இருக்கா? ரூமர் தானே, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாம். என்னடா அல்ப ரூமரா இருக்கேடா. அப்புறம் வேற பொண்ணுங்களே இப்போ உனக்கு புரியுதா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ட்டு எந்த பொண்ணுமே என்கிட்ட பேச மாட்டேங்குது. அந்த மாதிரி யாருமே உன்கிட்ட பேச மாட்டாங்க. ரேஷ்மா, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இவன் வந்து 2வது கல்யாணம்ன்றான், எந்த பொண்ணும் இவன்கிட்ட பேச மாட்டேங்குது கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சனாலன்றான். எதுக்கும் நீ ஒரு வாட்டி அவனை செக் பண்ணு, ஃபுல் பாடி செக்அப் பண்ணு. யாரா இவன் பேசுற வார்த்தை எல்லாம் வானவில்லைங்கிறான், கேன்னு சொல்லுங்கிறான். உனக்கு கொஞ்சம் போன்ல உனக்கு கொஞ்சம் காட்டு யாருன்னு. உன்னை பத்தி ஒரு ரூமர் கேன்னு சொல்லிரு. நீ ரூமர்னா என்ன சொல்றது? நீ எல்ஜிபிடில இருக்க மெம்பர். ஐயோ, ஃபவுண்டர்ன்றான்டா விட்டா அவன். இந்த கல்யாணங்க கட் பண்ணிருங்க, வேற ஏதாவது நான் யோசிச்சு சொல்றேன். அதே போட்டுருக்கோம். நீங்க இங்க ஒரு குடும்பம் நடத்திட்டு இருக்கன்றோம்ல. ஏங்க ரூமர்ங்கிறது நல்ல ரூமர் ஏதாவது சொல்லலாமேடா. இதுதான் நல்ல ரூமர். கல்யாணம் ஆயிடுச்சுன்றதை விட இல்ல, கம்மன் இருங்க, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. சரி சொல்லு, ரூமர் சொல்லு. முடிச்சுப்போம். What is the one thing you know about me that others would be surprised to learn? What is the one thing you know about me that... ஓகே, இது வந்து எங்க 2 பேரையும் வச்சுக்க. இப்போ மோத்தியை பத்தி ஒரு விஷயம் சொன்னா எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆவாங்க, என்னை பத்தி ஒரு விஷயம் சொன்னா சர்ப்ரைஸ் ஆவாங்க. நல்ல விஷயங்கள். ஸோ இப்படி வந்து மாட்டுறானுங்களே. இவனுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஓகே, மோத்திக்கு வந்து பொய் சொல்ல தெரியாது, பொய் சொல்ல வராது. உண்மையா கரெக்ட். ஒரு விஷயம் அப்படின்னா எவ்வளோக்கு உண்மையாக இருக்கணுமோ அவ்வளோ உண்மையாக இருந்துருவான். அது வந்து ஈவன் அது ரிஸ்கில் அவனே லைஃப் ரிஸ்கே ஆகும்னாலுமே அந்தளவுக்கு வந்து உண்மையாக இருப்பான். ஸோ அந்த ஒரு பெரிய குவாலிட்டி. ஒரு விஷயத்த நம்பி இதுதான்டா என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது இல்லை எதுனாலுமே நான் ஒரு நம்பி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அதை நான் மோத்தி தான் வந்து சொல்லுவேன். எப்படி ஓகேவா? கெட்டதும் சொல்லணும்னா அப்போ செஞ்சு இல்லை, நல்லது மட்டும் போதும். பெரிய விஷயம். அண்ட் இது வந்து மோத்தியோட பெரிய ஒரு ஒரு விஷயம் என்னன்னாலும் இதை வந்து யூ ஷுட் ஹோல்ட் இட் பேக். கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் இந்த குவாலிட்டி அப்படியே கடைசி வரையும் கொண்டு போகணும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படி இருந்தா அடி வாங்குவான்டா டெய்லி. இல்லை அப்படிலாம் கிடையாது, அது வந்து ஒரு இன்பில்ட் குவாலிட்டி, அதை அப்படியே கொண்டு போகணும். ஓகே, அடி வாங்க எமோஷனல் சொன்னா வந்து கேட்கணும்ல. சரி ஓகே. ஃபரிதோட ஒரு விஷயம் சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் எடுத்துட்டான் அப்படின்னா அது கண்மூடித்தனமாக அதில் இறங்கிடுவான். அது என்ன ஆனாலும் சரி, கடன் வாங்கி பண்ணணும் அப்படின்னாலும் அவனுக்கு அந்த விஷயம் பிடிச்சிருச்சு அப்படின்னா இறங்கிடுவான். அது வந்து நான் அவன்கிட்ட கற்றுக்கிற ஒரு விஷயம் சொல்லணும்.
ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு யாராக இருந்தானா ஃபரித் தான். இது வந்து ஓப்பனாக சொல்ல வேண்டிய ஒரு உண்மை. எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன் அவர் தான். அது அதான் கேங்குக்கே அவன் நல்ல விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கான். கெட்ட விஷயமும் என்னை வந்து ஃபுல்லாக சொல்லி கொடுத்தது ஃபரித் தான். அது உண்மையை ஒத்துக்கவே மாட்டியா? சரிடா. ஸோ அவன் தான் எனக்கு கெட்டது வாழ்க்கையில் வந்து வேற விஷயங்கள்லாம் இருக்கு அப்படி நான் சொல்லி கொடுக்கல. நீ வந்து ஒரு டிப்ரெஷன்ல இருக்கும்போது உனக்கு இதுதான் வேர்ல்டு இல்லடா, இதை விட்டும் ஒரு வேர்ல்டு இருக்கு, செலவு பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஐ மீன் அந்த வேர்ல்டு எனக்கு காமிச்சு கொடுத்து வந்து என் வாழ்க்கையை பயங்கரமாக மாற்றினது இவன் தான். ஸோ ஆமாம் ஓகே. நான் வந்து ஒரு டிப்ரெஸ் ஸ்டேட்டு அந்த ஒரு 2019 அந்த டைமில் வந்து லைஃபே ஒரு மாதிரி டார்க் சர்க்கிள் இருந்தப்ப இல்லை, அதை தாண்டி ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக சொல்லி கொடுத்ததா இருக்கலாம். அந்த மாதிரி ஆமா ஹாப்பியா வந்து லைஃபை காமிச்சது வந்து ஃபரித் தான். இன்னொன்னு என்ன அப்படின்னா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றது மைண்ட் செட் அவன்கிட்ட இருந்து தான் வந்துச்சு. எதுவுமே யோசிக்க மாட்டான். போனா அப்படின்னா நாங்கள் அப்போ வந்து அந்த சேலரிலாம் கம்மியாக இருக்கும், ரொம்ப யோசிச்சு செலவு பண்ணுவோம். பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தான். பட் கமிட்மெண்ட்டுக்கு அப்புறம் இருக்க ஃபரித் வந்து புதுசாக இருக்கு எனக்கு. இல்லை இப்போ திரும்பியும் அப்படியே பேக் ஆகிட்டுனா வி ஆர் வெரி ஹாப்பி. அந்த ஒரு ஜோன் ஃபரித் வந்து அது 2019 2022 வரையும் இருந்த ஃபரித் வந்து ஒரு டாப் நாச் ஃபரித், டாப் ஆஃப் தி வேர்ல்ட். திவ்யா இதில் சொல்லணும்னா ஆமாம். ஸோ ஒரு பேஷனுக்காக வந்து எந்த எக்ஸ்டென்ட் வரையும் போகணும் அப்படின்னா அது ஃபரித்னால பண்ண முடியும். அந்த அளவுக்கு எஃபர்ட்லாம் வந்து நாங்கள் யாருமே போட மாட்டோம். அவனோட எஃபர்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், கமிட்மெண்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக என்ன வேணால் பண்ணுவோம். ஓகே தேங்க்ஸ். If you could erase one past mistake, what would be? எதுக்கு சிரிக்கிற? என்னடா சொல்லு பதினெட்டு தண்ணி பரவாயில்ல. இல்லை எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் எரேஸ் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து ஒரு இதுவும் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணுறது தான் நம்ம ஹூம் வி ஆர் டுடே. நம்ம லைஃப்பில் நடந்தது தான் இது. இப்போ நீ போயிட்டு ஏதாவது மாற்றணும்னு யோசிச்சேன்னா லைக் வேறு ஏதோ ஒரு லைஃப்பில் நீ இருந்துக்கிட்டு இருப்ப. இப்போ உன் லைஃப்பில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குல்ல, இப்போ நான் என் லைஃப்பில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். அதே மாதிரி தான் எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ அதில் எதுக்கு நம்ம ஒரு வேலை அப்போது வந்து அதை மாற்றிருந்தோன்னா இப்போ வந்து நம்மளோட மைண்ட் செட் வந்து அதே மாதிரி நம்ம மெச்சூரிட்டி ஆகுறது எங்கே ஒரு மிஸ்டேக்லையும் லேர்ன் பண்ணுறது தானே. ஸோ அந்த மாதிரி லேர்ன் பண்ண எல்லாத்துலேருந்தும் நான் வந்து எதையும் மாற்றணும்னு நான் விரும்பலை. தெரியுதா இவரை ஏன் நான் என் குருஜின்னு ஆஸ்தான பொசிஷனில் வச்சுருக்கேன். வாழ்க்கை தத்துவம்லாம் அப்படியே பொழிகிறாரு. கல்யாணம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுதான். Have you ever had a celebrity crush and who was it? எனக்கு தெரியும். சொல்லி நீ ரீசன்ட் கிரஷ்னா டெய்லர் அக்கா தான். சின்ன வயசுல மட்டும் இல்ல இன்ஸ்டா கிரஷ்னா வந்து சுஹூன்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்கும். ஆமாவா இல்லையா? அவங்க 6 இன்ட்ரோ듀ஸ் பண்ணதே மோத்தி தான்டா எங்க கேங்குக்கு. சுஹூன்றவங்களை வந்து இன்ட்ரோ듀யூஸ் பண்ணி டெய்லி அவங்களோட வீடியோஸ்லாம் எங்களுக்கு அனுப்பி பார்க்க வைக்கிறது வந்து மோத்தி தான். ஒத்துக்கோ. சரி ஒத்துக்கிறேன். உங்க கிரஷ் யாருன்னு சொல்லிட்டா? என்னடா அன்வேஷி. ஐயோ. யா ஓகே. சரி இந்தா கடைசி. குதர்க்கமாக வராமல் இருந்தால் சரி. If we started a business together, what it would be and who would do that? ஈஸியான கொஸ்டின் இல்ல. பிஸ்னஸ் பண்ணணும்னு வந்து ரொம்ப வருஷமாக ஃபரித் தான் ஏதாவது சொல்லிட்டே இருப்பான். பட் இப்போ வரையும் அதில் தெரில பிஸ்னஸ் இன்னும் தாட்டில் மேபி. ஆனால் ஏதாவது ஒன்று டீக்கணு தான் என்ன பண்ணலாம். நம்ம எல்லாம் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்தே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். நானும் பல வருஷமாக சொல்லிருக்கேன். ஆமாம் பிஸ்னஸ் ஐடியா இப்போ வரையும் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆனதெல்லாம். ஆனால் அவன் நிறைய ஐடியா கொடுப்பான், இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்ட்டு. மேபி எப்பயாவது கிளிக் ஆச்சுன்னா ஏதோ ஒரு பிஸ்னஸ். ஆனால் என்னன்னு தெரியல. From here round 2 is finished.